வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் சிறுநீரகத்தை மீண்டும் செயல்படுத்துவது பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் சிறுநீரகம் பழுதாக ஆரம்பித்து விட்டால் பெரும்பாலும் கிட்னி மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? மாற்றம் செய்ய வேண்டுமா? வேண்டாமா? யார் சொல்கிறார்கள்? ஏன் சொல்கிறார்கள் என்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் விளக்க விரும்புகிறேன். அப்படி என்றால் முதலில் ஆரம்பிப்போம். சிறுநீரகத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன சிறுநீரக நோயாளிக்கு ஏற்படுகிறது என்பதை பார்க்கலாம். சிறுநீரக நோயாளிகளில் 80% காரணம் நமக்கு தெரியும். சிறுநீரகம் பழுதாகும் போது இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை பாதிப்பால் அது பழுதாகும் அல்லது சிறுநீரகம் பழுதாகி சிறியது ஆகிவிடும். நாம் அல்ட்ராசவுண்ட் செய்து பார்த்தால் சிறுநீரகம் சிறியதே என்று தெரிந்தால் இப்படிப்பட்ட வழக்குகளில் சிறுநீரகத்தை மீண்டும் செயல்படுத்த எந்த மருத்துவரும் பரிந்துரைக்க மாட்டார். சிலர் தவிர அரிதாகவே யாராவது பரிந்துரைக்கலாம். ஏனெனில் உங்கள் வரலாற்றில் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது என்று தெரிகிறது. மருத்துவருக்கும் எனக்கும் அது தெரிகிறது. இந்த அதிக இரத்த அழுத்தத்தால் சிறுநீரகம் சிறிதாகி இருந்தால் அது நிச்சயமாக இரத்த அழுத்தம் காரணமாகவே சிறுநீரகம் சிறிதாகியுள்ளது என்று அர்த்தம். இப்படிப்பட்ட வழக்குகளில் மருத்துவர் சிறுநீரகத்தை மீண்டும் செயல்படுத்த பரிந்துரை செய்ய மாட்டார்கள். ஏனெனில் சிறிய சிறுநீரகத்துடன் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் அந்த சிறுநீரகம் மீண்டும் இயங்க முடியாது. அதனால் இப்படிப்பட்ட வழக்குகளில் மருத்துவர் உங்களிடம் சிறுநீரகம் மீண்டும் இயங்கும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம், மருத்துவரே, இது உயர் இரத்த அழுத்தம் காரணமாக இல்லையா? என்ன காரணம்? உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. அப்போது என்ன நடக்கிறது என்றால் நோயாளி மற்றும் மருத்துவர் இருவரும் ஒரே எண்ணத்தில் இருக்கிறார்கள். மருத்துவரின் மனதில் என்ன இருக்கிறது என்று நோயாளிக்கும் தெரியும். நோயாளி தன்னுடைய ஆராய்ச்சியை செய்ய முடியும், மனதில் தெளிவாக முடிவெடுக்க முடியும். அதனால் உங்கள் மருத்துவரிடம் கண்டிப்பாக கேட்கலாம். இப்போது நாம் இரண்டாவது வழக்குக்குள் செல்கிறோம். அங்கு நமக்கு நீரிழிவு காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. உங்கள் நீரிழிவு 200, 300, 400 வரை இருக்கிறது. உங்கள் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது. HbA1c 5க்கு மேல் போய்விட்டது என்றால் இப்படிப்பட்ட வழக்குகளில் நாம் பார்க்கிறோம் நீரிழிவு காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அப்போது நாம் அல்ட்ராசவுண்ட் செய்தால் சிறுநீரகத்தின் அளவு சாதாரணமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையிலும் பொதுவாக மீண்டும் செயல்படுத்த பரிந்துரை செய்யப்படாது. ஏனெனில் நோயாளியின் சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளது. நாம் மீண்டும் செயல்படுத்தும் செயல்முறையை செய்தால் நோயாளிக்கு ஏற்படும் காரணம் நமக்கு ஏற்கனவே தெரியும். பரிசோதனை செய்து பார்த்தாலும் நமக்கு தெரிந்த விஷயமே. அது நீரிழிவால் பாதிக்கப்பட்டது என்று நமக்கு தெரிகிறது. அதனால் மீண்டும் செயல்படுத்தும் பரிசோதனை அவசியம் செய்யப்படுவது இரத்த அழுத்தம் சாதாரணமாக இருக்கும்போது, சர்க்கரை குறைவாக இருக்கும்போது, ஆனால் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது, அதன் பின்னணி காரணம் தெரியவில்லை என்றால் மட்டுமே. நாம் தெரிந்து கொண்டால் உங்கள் சிறுநீரகம் எந்த காரணத்தால் பாதிக்கப்படுகிறது என்று அதற்கேற்ப சிகிச்சை திட்டமிட மருத்துவருக்கு எளிதாகிவிடும். உதாரணத்திற்கு, ஒரு நோயாளியின் வயது 18, அவருக்கு இரத்த அழுத்தம் இல்லை, நீரிழிவு இல்லை. இப்போது இந்த வழக்கில் சிந்தித்து பாருங்கள், காரணம் என்ன இருக்க முடியும்? சிறுநீரகத்தின் அளவையும் நாம் பரிசோதனை செய்யும் போது இப்படிப்பட்ட வழக்கில் எது காரணம் என்று கண்டுபிடிப்பது நமக்கு கடினமாகிவிடுகிறது. அதனால் முதலில் சில பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன, இரத்த பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன, மரபணு பரிசோதனைகளும் செய்யப்படுகின்றன. ஆனால் அதிலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த சிறுநீரகத்தை பரிசோதனைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. நாம் சிறிய எளிய சிறுநீரக துண்டை எடுத்து அதை நுண்ணோக்கியின் கீழ் பார்ப்போம். இப்போது சிறுநீரகத்தில் எந்த வகையான சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது நுண்ணோக்கியில் தெரியும். அதன்படி எந்த விஷயம் இந்த மாதிரியான சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் அறிய முடியும். உதாரணத்திற்கு, நான் இப்போது ஸ்டூடியோவில் அறையில் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த அறையில் எல்லாமே கருப்பாகிவிட்டது. அப்படி என்றால் இங்கே என்ன நடந்தது என்று உங்களுக்கு என்ன தோன்றும்? தீப்பிடித்திருந்தது என்று கருப்பாக இருப்பதை பார்த்து தீ பற்றியது என்று நீங்கள் ஊகித்து விடுகிறீர்கள். இப்போது இங்கே கண்ணாடிகள் உடைந்திருக்கின்றன, எல்லாம் மண்ணாகி இருக்கிறது. அப்படி என்றால் என்ன தோன்றும்? வெள்ளம் வந்திருக்கும், எல்லாம் சேரும் கடியம் வந்துவிட்டது என்று நினைப்பீர்கள். அதே மாதிரி நாம் சிறுநீரகத்தை பார்க்கும்போது சிறுநீரகத்தின் அந்த சிறிய பகுதியை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதை பார்த்து எந்த வகையான சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். அதை பார்த்து வீக்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த வீக்கத்தை யார் ஏற்படுத்தி இருக்க முடியும்? IgM குளோபுலின். அந்த குளோபுலின் என்ன செய்யும்? அதை கலர் இன்ஜெக்ஷன் போட்டு செக் பண்ணி டெபாசிட் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம். அங்கே பார்த்தோம், டாக்டருக்கு தெரிந்துவிட்டது சிறுநீரகத்திற்கு எந்த விஷயம் சேதம் செய்தது என்று. இப்போது நாம் IgA பற்றி பேசினோம்.
IgA நெஃப்ரோபதி என்பது ஒரு நிலை. இதில் உங்கள் உடலின் பாதுகாப்பு அமைப்பு உங்கள் சிறுநீரகத்திற்கு சேதம் விளைவிக்கிறது. இப்படி இருக்கும் கேஸ்களில் நான் அந்த மருந்தை கொடுக்க மாட்டேன். மற்ற டாக்டர்கள் ஸ்டீராய்ட்ஸ் பரிந்துரைக்கிறார்கள், நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. நாம் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும்போது இது ஒரு பெரிய முடிவாகும், ஏனெனில் ஸ்டீராய்ட்ஸுக்கு தங்களது பக்க விளைவுகள் இருக்கின்றன. நாங்கள் நோயாளிக்கு நீண்ட காலம் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துக் கொண்டே இருந்தால் சிறுநீரகம் சரியாகும் இல்லையா என்பது தெரியாது, ஆனால் உடல் கண்டிப்பாக பாதிக்கப்படும், நீரிழிவு உருவாகும், எலும்புகள் பலவீனமாகும், மேலும் நோயாளிக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இந்த மருந்தை தொடர்வதா, ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பதா இல்லையா என்ற முடிவு நோயாளியின் நிலையை பொறுத்தது. எப்போதும் மருத்துவர் நோயாளிக்கு இந்த பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனை வரலாம் என்று நினைத்தால் அப்போது மருத்துவர் நோயாளிக்கு பயிற்சி செய்ய பரிந்துரைக்கிறார்கள். சரி, போய் பயிற்சி செய்து பாருங்கள், எந்த விஷயம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று தெரிந்து கொள்ள. அதிகமாக சிறிய பிள்ளைகளில், 5 முதல் 6 வரை வயது பிள்ளைகளில், 10 வயது பிள்ளைகளில் அல்லது இளம் வயதினரிடம் பயிற்சி அதிகம் செய்யப்படுகிறது, ஏனெனில் அவர்களுக்கு பிபியூட், சர்க்கரை போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவை அரிதாகவே நடக்கும், குறைவாகவே இருக்கும், பெரும்பாலும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களிடம்தான் அதிகம் காணப்படும். அதனால் பயிற்சியை பற்றி பயப்பட வேண்டியதில்லை, அதன் தேவையை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் தேவையை உங்களுக்கும் மருத்துவருக்கும் உணர்ந்தால் பயிற்சி செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு சிறிய அறுவை சிகிச்சை, எளிய செயல்முறைதான். அது செய்யப்பட்ட பிறகு தெளிவாக கிடைக்கும், சிறுநீரகத்திற்கு எந்த விஷயம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த வீடியோ மூலம் பயிற்சி பற்றி நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இருந்தாலும் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகமாக இருந்தால், அதை குறைக்க விரும்பினால், நம்முடைய உடலை, நம்முடைய சிறுநீரகத்தை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சிறுநீரகத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் சிறுநீரகம் மிகவும் விரைவாக சரிவடையும். அதை நீங்கள் இந்த நோயாளிகளிடமிருந்தும் பார்க்க முடியும்.